இருக்கவே கூடாதவங்க இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. என்ன பண்ணி தொலைறதுன்னு தெரியல. என் திவாகரை பிரிச்சு இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பொண்ணு பார்க்குற அளவுக்கு போயிட்டாங்க. அந்த விஷயம் கூட எனக்கு தெரியல. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து யாருன்னு அவங்களுக்கே தெரியும். சோ நல்ல மனைவியை கொடுங்க அப்படின்னு திருவொற்றியூர் வடிவுடைமன் ஆத்தா கிட்ட வந்து மனசார வேண்டியிருக்கேன். நான் தான் இருக்கேன்ல. நீ மட்டும்தான் இருக்க, நான் வேஸ்ட். திவாகரே பொண்ணு தேர்றன்னு சொல்லிட்டு இருக்க. வாழை எங்க விட்டுட்டு எங்கப்பா தேடிட்டு இருக்கிறேன். வந்து வாழை கூட்டிட்டு போப்பா. நான் சொல்றது கேளுங்க. கூடி சீக்கிரம் 2 பேர் சேர்ந்து ஒரு மனநல காப்பகத்துல போய் சேருங்க. நாங்கெல்லாம் மனநல அங்க போய் சேருங்க, சரியா? அதுதான் கரெக்டான இடம் உங்களுக்கு. நான் என் ஆளுக்கு மட்டும்தான் பொண்டாட்டி, யாருக்கும் கிடையாது. என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான். ஹலோ கேங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, இருக்கவே கூடாதவங்க இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. என்ன பண்ணி தொலைறதுன்னு தெரியல. திவாகரோட நான் வந்து அப்படியே செத்து போயிடணும். நான் வந்து என் ஆளை வந்து என்கிட்ட இருந்து இப்படி பிரிச்சு, என் திவாகரை பிரிச்சு இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பொண்ணு பார்க்குற அளவுக்கு போயிட்டாங்க. அந்த விஷயம் கூட எனக்கு தெரியல. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து யாருன்னு அவங்களுக்கே தெரியும். சோ நல்ல மனைவியை கொடுங்க அப்படின்னு திருவொற்றியூர் வடிவுடைமன் ஆத்தா கிட்ட வந்து மனசார வேண்டியிருக்கேன். நான் தான் இருக்கேன்ல. நீ மட்டும்தான் இருக்க, நான் வேஸ்ட். அதான் உன் ஆளுக்கு வந்து பொண்ணுலாம் பார்க்க கூடாது. அடிச்சு எங்கெங்க புண்ணு இருக்கு காயம் இருக்குன்னு தான் பார்க்கணும். என் ஆளுக்கு பொண்ணு பார்த்துட்டு திருச்சிக்கின்னு இருக்கிறாங்க. நீ வேற ஏங்க பேசிட்டே இருக்கிறீங்க. சரி இங்க பாருங்க. உங்க ஆளுக்கு வந்து பொண்ணு பாக்குறாங்க அப்படின்னா நீங்களே சொல்றீங்க உங்க ஆளுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே திவாகரை தேடி. அவரு எங்க இருக்கிறாருன்னு தெரியல, பிளாக் பண்ணிட்டாரு. நான் எப்படி லொகேஷன் கண்டுபிடிச்சுன்னு போக முடியும்? பிளாக் பண்ணிட்டாரா? பிளாக்கு என்ன பிளாக் பண்ணிட்டாரு அவர். உன்னாலதான் திவாகரே பொண்ணு தேர்றன்னு சொல்லிட்டு இருக்க. வாழை எங்க விட்டுட்டு எங்கப்பா தேடிட்டு இருக்கிறேன். வந்து வாழை கூட்டிட்டு போப்பா. இது நீதி கேட்டு வரேன்ட்டு இங்க வந்து எங்க டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்டால யார் போடுற வீடியோலாம் எடுத்து ஸ்டோரி போடுறாரு. எல்லா பொண்ணு கூட கமிட்மெண்ட் ஆயிட்டாரு. என்ன மட்டும் ஒதுக்கிட்டாரு. கமிட்மெண்ட் ஆயிட்டாரா? எல்லா பொண்ணு அவர் அழகுல மயங்கிட்டாங்க. என்ன கொடுமை சரவணனது. அழகா ஏமா ஏதாவது முன்னாடி போய் மூஞ்ச கட்டி இருப்பாரு, மயங்கி இருப்பாங்கம்மா. அதுக்கு போயிட்டு அழகுல மயங்கிட்டாங்கிறங்க. நாங்க வந்து தெளிவா சொல்லிட்டோம், இந்த மாதிரி எங்க ஸ்டூடியோக்கு நீங்க வராதிங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு எங்களை விடுங்கன்னு சொல்லிட்டோம். ஆனா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன்டா உங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது லிங்க் இருக்குதா? இல்லைன்னா உனக்கு ஒரு 10 தடவை கால் பண்ணா 11வது காலில் வந்து கூட்டு வந்து விட்டுருவேன். ஒரு என்டர்டைன்மெண்ட் கேக்குது உனக்கு ஜாலியா. கலாய்ச்சி விடுங்கன்னா என்னத்தடா கலாய்ச்சி வருது? என்னோட உண்மையான கலாய்க்கிற மாதிரி தெரியுதா? என்ன கலை வச்சு கலாய்க்கிறீங்களா நீங்க? என்ன ஃபீலிங்? லவ் ஃபீலிங். லவ்வாடா. சரி இங்க பாருங்க, தேவலாம் இந்த மாதிரி இங்க வந்து உரும்பிட்டு இருக்க கூடாது. இந்த மக்கள் முன்னாடி நீங்க தான் பிரிச்சீங்க. எங்க ஆளு இப்ப பொண்ணு தேடுறாரு. பிக் பாஸ் போனா திவ்யா லவ் பண்றா, அப்படி போனா பிரியா லவ் பண்றா, எல்லாமே லவ் பண்றாங்க. சரிம்மா கத்தாதம்மா, ஒரு சின்ன அமைதியா இருமா. நான் சொல்றது கேளுங்க. கூடி சீக்கிரம் 2 பேர் சேர்ந்து ஒரு மனநல காப்பகத்துல போய் சேருங்க. நாங்கெல்லாம் மனநல அங்க போய் சேருங்க, சரியா? அதுதான் கரெக்டான இடம் உங்களுக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட் எல்லாமே பொய் சொல்லி சித்தரிச்சு ஒரு படத்தை வச்சு பொய் சொல்றீங்க. அவரு கல்யாணமே ஆகல. அவருக்கு 29 வயசு தான் ஆகுது. எனக்கு 24 வயசு தான் ஆகுது. ஏத்துக்கோங்க. சிரிப்பு உனக்கே சிரிப்பு வருது. காமெடிக்கு அழுவையா? திவாகர் அமைதியா இருங்க. திவாகருக்கு வந்து 29 வயசு ஆகுதான், 24 வயசு ஆகுதான். எப்ப பாரு நீங்க வயசானவங்கன்னு சொல்லாதீங்க எங்க தலைவர், சரிங்களா? எங்க ஆள அவர் வந்து இடியா மீன் மாதிரி இருக்கிறவரு. அவரை மயக்க பாக்குறது திவ்யா, பிக் பாஸ் திவ்யா. ஒட்டட குச்சி மாதிரி எடுத்துட்டு இடியா மீன் மாதிரி இருக்கிற ஆள மயக்க பாக்குறியாடி? இடியா மீனா? இடியா மீன் மாதிரி தான் இருக்கா அந்த ஆளு. இடியா மீன் யாருன்னு தெரியுமா? முதல்ல யாரு? ஒரு கொடுங்கோல் சர்வாதிகாரி. அந்த மாதிரிதான் ஒரு கொடுங்கோலா வந்து தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச ஒரு பீடையா இருக்காரு.
எங்க ஆளு இந்த திவ்யா coat கணேஷ் போட்டு- வந்து திவாகர மயக்க பாக்குறாங்களா? நல்லா இருக்குடா இது. ஆமா. சாமி. டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. இதுதான் உண்மை, உலகறிஞ்ச உண்மை. அது எப்படிங்க ஒரு பேத்தி மாதிரி இருக்கிறவங்க எப்படிங்க தாத்தா மாதிரி இருக்கிறவங்கள போயிட்டு மயக்க பார்ப்பாங்க? இல்ல அதுதான் உண்மை. அது கூட இல்ல. அப்புறம் அரோரா பாத்தீங்களா பலுகுண்டு, அது பாருங்க, அதுவும் எங்க ஆளை மயக்க பாக்குது. கூட போய் டான்ஸ் ஆடுது, அப்படியே ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு குச்சின்னு டான்ஸ் ஆடுது. தேவைதான், போயிட்டு ஆடல தேவைதான். என் வயிறெல்லாம் எரியுது. வயிறெல்லாம் எரியக்கூடாது, நல்லா நீங்க 2 பேருமே எரிஞ்சு போயிடணும். இங்க பாருங்க திவாகர், நீங்க வந்து பெண் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு டின் இருக்கு. இது வந்து உங்களை லவ் பண்ணிச்சா, நீங்களா இவங்களை லவ் பண்ணீங்களா? அந்த டின்னு உருண்டு எங்க ஸ்டுடியோ கிட்ட வந்து விழுந்துருச்சுங்க. இந்த டாட்டுன்னு நீங்க எடுத்துட்டு போய் யார் டாட் தின்ன? இதுக்கு தாலி கட்டிங்களோ? தாலி கட்டாதீங்க, மூக்கடா கயிறை கட்டி இழுத்துட்டு போப்பா. போயிட்டு நல்லபடியா வாழுங்க. ஒரு காஜிலா குட்டி கிங்காங் குட்டி மாதிரி பெத்து தள்ளுங்க வச 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 வசன்ட்டு. Meanwhile, ஆனா தயவு செஞ்சு எங்க ஸ்டூடியோக்கு மட்டும் இப்படி அனுப்பிவிடாத. ஏன்னா கல்யாணம் ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிக்கணுங்கிறதுக்காகவே இந்த அம்மா மூலியமா நம்ம ஸ்டூடியோக்கு வந்து வர சொல்லியிருக்காரு போல இருந்தாலும். அப்படிலாம் இல்ல, அவரு கல்யாணமே ஆவல, எதுக்கு அவரை பத்தி புரளி கலப்பி திவாகர் இருக்கீங்க? சொல்லி நீ வந்திருக்கிற. அவர்லாம் சொல்லல, அவர் சொல்லிலாம் வரல. உன்னால அவர் என்ன இந்த பிளாக் மென்டல் பண்ணாரு. அனுப்பி இவனுங்களுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பிடுவாங்க போலடா. நான் இங்கதான் வருவேங்க, இங்க வராமலாம் இருக்க முடியாது. எங்களை பிரிச்சதுனால நான் இங்கதான் வருவேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன் சொல்றடி? ஒரு நிமிஷம் சும்மா இருக்கிறீங்களா? மக்களே, உங்க எல்லாருக்குமே ஒன்று நான் தெரிவிக்கிறது என்னவென்றால், பிக் பாஸ்ல நீங்க பார்த்தது எல்லாம் பொய் மக்களே. இந்த திவ்யா கணேஷ் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து எங்க தலைவரை லவ் பண்ணாங்க. அவர் லவ் தூண்டுனதே அவங்க தான். நான் எங்க தலைவரா போய் திவ்யா கணேஷை லவ் பண்ணல, இதுதான் உண்மை. அவர் தூண்டுனதே, லவ்வுக்கு தூண்டுனதே அப்படியே திவ்யா கணேஷ் தான். சரிங்களா? இதனால மக்கள் யாரும் எங்க தலைவர் தப்பா பேசாதீங்க. ஒரு தும்பிக்கை கீழே இருக்குமா? சரியா? ஆனா இருந்தாலும் ஒரு ஓவர் நம்பிக்கை, இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை. திவ்யா அதாவது திவ்யா கணேச பார்க்கலையா, திவ்யா கணேஷ் தான் திவாகரை பார்த்தாங்களாம். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. பிக் பாஸ்ல போன எல்லா லேடிஸும் எங்க ஆளை மயக்கிறதுலே குறியா இருந்தாங்க. எதுக்கு தெரியுமா அப்படி இருந்தாங்க? மயக்கு இந்த இந்த நாயை அடிச்சு வெளியில் துரத்தணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க. அப்படி இல்ல, எங்க தலைவர் வச்சு இவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்காக எல்லாமே ஒட்டி ஒட்டி வீடியோ போடுறாளுங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஏன் இப்படி சொல்லுங்களேன்? இந்த மாதிரி பிக் பாஸே வந்து திவாகர் வச்சு தான் ஃபேமஸ் ஆனிச்சு. இப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னு அது இன்னும் நல்லா இருக்கும். இது வரைக்கும் நடக்காதது எங்க தலைவரால மட்டும் தான் நடந்துச்சு, என் ஆளால மட்டும் தான் இது நடந்துச்சு. பிக் பாஸ் இது பார்த்தாருன்னா நான் சொல்றேன் பாருங்க, யாரால போச்சு அந்த பிக் பாஸ்? எங்க தலைவரால தான். உங்களுக்கு காசை சம்பாரிச்சிருப்பீங்க நீங்க எல்லாம், தெரிஞ்சுக்கோங்க. எங்க திவாகரால மட்டும்தான் இது நடந்துச்சு. இன்னைக்குமே திவாகரை நீங்க திவா எங்க தலைவர் எங்க ஆளை நீங்க வச்சிருக்கீங்கன்னா அது காரணம் என்ன? பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எதுக்கு வச்சிருக்கீங்க? ஏன் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? எங்க ஆளை வச்சதான் உங்களுக்கு பழப்பு, உங்களுக்கு சோறு. அருமைடாங்க. கரடியே காரி துப்பிய தருணம்டா. யார் கரடி? உண்மையை சொன்னா அப்படியே பொறாம ஒத்துக்கணும் வந்துடும் உங்களுக்கு. பிரஜனு சாண்ட்ரா மாதிரி நாங்க அடுத்த பிக் பாஸுக்கு நாங்க தம்பதியரா, நாங்க ஜோடியா, நாங்க கப்பிள்ஸா உள்ள போவோம் பிக் பாஸ் உள்ள. வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி, பிரசன்ட் சாண்ட்ரா மாதிரி நீங்க வந்து திவாகரும் நீங்களும் வந்து உள்ள கப்பிள்ஸா போறீங்க. ஆமா, அப்படியே ஜாலியா அப்படியே ரொமான்டிக்கா நாங்க போய் அடுத்த பண்ணுவோம். பிக் பாஸ் 10 கண்டஸ்டன்ட் இதோ இவங்க தான். நான் புது கக்கூஸ் திவாகர் அண்ட் காண்டா மிருக கக்கூஸ். கப்பிள்ஸ், காண்டா மிருக கக்கூஸ், பிக் பாஸ் கப்பிள்ஸ். என்ன எழவி அது? பிக் பாஸ் கப்பிள்ஸ். சப்பல்ஸ் எடுத்து அடிக்க போறாங்க மக்கள் எல்லாம். அவங்கள காஜி பிடிச்ச காஜலாவா இருக்கிறாங்க 2 பேரும். ரெட்டை குழந்தை பிறக்கும் அப்படி. அது ஒண்ணு என்ன மாதிரி பொண்ணு, ஒண்ணு அவர மாதிரி பையன். உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஒரு பொட்டாட்டி வேணா அவனை டாக் பண்ணி கொடுங்க. டேய் மச்சான், உன் பொண்டாட்டி பாரு உன்னை தேடி இங்க வந்திருக்குது, தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிரு. நான் என் ஆளுக்கு மட்டும்தான் பொண்டாட்டி, யாருக்கும் கிடையாது. என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான். ஆமா, நல்லா பொண்டாட்டி மாதிரி இருந்துக்கிட்டு பொண்டாட்டியா? நான் அவரோட சொத்து, அவர் என்னோட சொத்து. தயவு செஞ்சு யாரும் வராதீங்கடி அவர் பக்கத்துல, எனக்கு வெறுப்பா சொத்து இருக்கு. நீ அப்படியே வாயை பொத்து. தயவு செஞ்சு யாருமே வராதீங்கடி. என்னடா லைவ் காமெடி ஷோ பார்க்குற மாதிரி சிரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற ஜாலியா?
அதெல்லாம் எதுவுமே இல்ல, அப்படி ஜாலியா இருக்கிறது சிரிச்சுக்கிட்டு. அவனுக்கு மை தடை வந்தனால அவன் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். என்னடா பேச்சு, இப்ப பேசுற பேச்செல்லாம் தாங்க முடியல. அதுக்குதான் அப்பயே சொன்னாங்க எல்லாரும். ஒருவேளை நம்மளுக்கு இந்த சௌபின் சார் கேரக்டர் அது ஒரு ஃபன் கலந்த ஒரு வில்லன், இந்த மாதிரி கேரக்டர்லாம் நான் லோகேஷ் கனகராஜ் சார் என்ன யூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு சார். வேணாங்க, இந்த பிக் பாஸ்க்குள்ளலாம் விடாதீங்க. உள்ள விட்டா வந்து பிக் பாஸ் ஷோவே நாரடிச்சிரும் அப்படின்ட்டு. நாரடிச்சது மட்டும் இல்லாம வெளியில வந்து வாயை வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டேங்கிறாரு. பிக் பாஸ் உள்ள விட்டதோட கண்டென்ட் என்ன தெரியுமா? இப்ப விளைவு என்ன தெரியுமா? அடுத்து நாங்க கப்புள்ஸா உள்ள போவோம். அதுதான் அப்ப வந்து எகுறோம், அப்படியே எப்படி எகுறோம், அப்படியே டிஆர்பி எம்ஆர்பி ஆர்ஆர்பி ஈஆர்பி எல்லாம் எகுறோம். அப்படியே காஜல தெரிஞ்சிட்டு இருக்காண்டாலே. நீங்க காஜல தெரிஞ்சாதான் நல்லா புள்ள பெத்துக்க முடியும். இதெல்லாம் வேற சொல்லிக்கிறீங்க பாருங்க, வெக்கமா இருக்கு எனக்கு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. டேய் வெக்கம் கட்டாங்களா? ஐயோ எனக்கு தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. டீ குடிக்க போலான்ட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டே இருந்தா லைட்டெல்லாம் ஆன் பண்ணி வச்சிருக்கானேன்ட்டு வந்தா ஏன்டா இப்படி வந்து பாடாப்படுத்துறீங்க? உங்க 2 பேத்துக்கு கல்யாணம் ஆனால் எப்படி இருக்கும்? நாங்கள் தான் ஆர்கெஸ்ட்ராவே. காண்டா மிருகத்துக்கு காஜிலாக்கோ கல்யாணம் ஆறா நடுத்தருவில் நடக்குதம்மா ஊர்வலம். காண்டா மிருகத்துக்கு காஜிலாக்கோ கல்யாணம் நடுத்தருவில் நடக்குதம்மா ஊர்வலம். வாட்டர் மெலனு தர்பீஸு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தர்பீஸையா தர்பீஸு, காண்டா மிருகத்துக்கு தர்பீஸு, கக்கூசையா கக்கூசு, 2 பேரும் கக்கூசு. இதெல்லாம் தேவையா பிக் பாஸ்? இதெல்லாம் தேவையா? நான் பாடுறேன் பாரு. பாடு. பாடிட்டு அப்படி தட்டு எடுத்துட்டு பிச்சை. ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் கல்யாணம் நடுத்தெருவில் நடக்குதையா ஊர்வலம். நடுத்தெருவில் நடக்குது ஒரு நாம காமெடிக்கு போறேன்னா அது கூட தெரியல. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. திவாகரோட அட்ரஸ் எப்படியாச்சும் நான் வாங்கி கொடுத்துறேன். நீ அங்க போய் புடிச்சுக்க. புடிச்சிட்டு நீ தான் வேணும் மாமா என்னை விட்டுறாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆளு. மாமாலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப டார்லிங். சரி டாரு டாரு டாருவா? நல்லா டாரு டாரா கிளிக்குவாங்க. டாரு சுருக்கி டாரு புருஷனை சுருக்கி புரு அப்படி. அதான் புர்ருதான் புர்ரு புர்ருன்னு விட்டுட்டு திரிங்க 2 பேரும். டேய் சிரிக்காதடா. ஏய் அவ்வளவுதான் சொல்ற 2 பேரும் சிரிச்சீங்கனா. டாரு புர்ருன்ட்டு. ஆமா டார்லிங் சுருக்கி. இப்ப கப்பிள்ஸ்லாம் எங்களை பார்த்து யாரும் கத்துக்கோங்க சரியா? டார சுருக்கி டார்லிங்க சுருக்கி டாருன்னு கூப்பிடுங்க எல்லா கப்புஸும். அப்புறம் வந்து கல்யாணம் ஆனவங்க வந்து புருஷனை சுருக்கி புருன்னு கூப்பிடுங்க. அது ஜாலியா இருக்கும். புருன்னு கூப்பிடுறாங்க, புருன்னு விடுங்க. கன்றாய் பிடிச்சதுங்களா? அதெல்லாம் கப்பிள்ஸ் தான் தெரியும். டார்லிங்க சுருக்கி டாருன்னு கூப்பிடுறதா, புருஷனை சுருக்கி புருன்னு கூப்பிடுறதா? ஆமா. ஏமா பொண்டாட்டிமார்களே, உங்க புருஷனை இனிமே நீங்க வந்து புருஷனை சுருக்கி புருன்னு கூப்பிடுங்க. ஆமா, அது வந்து ஒரு ஸ்டைலான ஒரு வாட்ஸ். ஏதாவது என்னடா ஏதாவது செய்வனுக்கு அதை வச்சாச்சா? அதான் மை வச்சாச்சுல உள்ள உட்காந்து சிரிச்சிட்டு ஜாலியா இருக்கிறீங்க. ஓனர் அடுத்த வாட்டி நான் வந்து 1/2 hour ஆச்சு கேட்டு தட்டின்னு இருக்கிறேன். ஆளை காணோம். கேட் வாசல்ல எவ்வளவு நேரம் நிக்குது? போறவங்க ஒரு சைடு வச்சுட்டு போறாங்க. இந்த வீடியோல சந்திக்கலாம். திவாகர் கல்யாணம் பிரச்சனை கிடையாது. அது இல்ல சொல்றது கேளுங்க. ஆகலாட்டி பிரச்சனை கிடையாது. அல்ல இவங்க தான் பிரச்சனை. இவங்க 2 பேரும் தான். பாருங்க நீங்க சொல்றீங்களே. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சும்மா தெறிக்க விடுறோம். எந்திரிச்சு போ சனினே. போக முடியாது. டேய் இப்போ நீ வந்து கூட்டிட்டு போனா உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சு. ஏந்துக்கவே முடியாது. ஏந்திரிச்சு கிளம்பு போ.